ஹலோ எவ்ரிவன். ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனலோட கருப்பட்டி வெட்டலப்பம் ட்ரை பண்ணியிருந்தேன். அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா? 3/4 கப் நல்ல கெட்டியான தேங்காய் பால், சேம் பவுலில் 3/4 கப் இருக்க மாதிரி முட்டை உடச்சி எடுத்துக்கிட்டேன். எனக்கு 3 முட்டை வந்துச்சு. கருப்பட்டியை பாகாக காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் சேம் 3/4 கப் எடுத்துக்கிறோம். கருப்பட்டியை காய்ச்சி நல்லா ஆற வச்சிடணும். கருப்பட்டியை மெஷர் பண்ணி லைட்டாக ஆற வச்சுட்டு முட்டையும் தேங்காய் பாலையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டையும் தேங்காய் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2 ஏலக்காய் தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கருப்பட்டி பாகு நல்லா ஆறினதும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ஒரே ஒரு பவுல் மட்டும் இருந்தால் போதும். 3 மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ், 2-3 அடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ், அவ்வளோதான். கருப்பட்டி பாகு, தேங்காய் பால், முட்டை, அவ்வளோதான் நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். அது 3ஐயும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்ம பேட்டர் ரெடி, அவ்வளோதான். டபுள் பாயிலிங் மெத்தடில் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும் இதை. அதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ண வச்சுட்டேன். நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்கணும். ஸ்ட்ரெயின் பண்ணி சேர்த்துக்கும் போது ஏலக்காயோட தோல், அப்புறம் கருப்பட்டியில் ஏதாவது தூசு இருந்துச்சுன்னா அது, முட்டையில் இருக்க பிளால்னு சொல்லுவாங்களே அந்த கவுச்சி, எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. அவ்வளோதான். வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் வட்டலப்பத்தை விட கருப்பட்டி வட்டலப்பத்தோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். வீடே கமன்னு இருக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடாயிடுச்சு. அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம், தண்ணி உள்ளே போகாத மாதிரி. அது மேலே சின்னதாக ஒரு வெயிட் வச்சுக்கிறேன். ஏன்னா தண்ணி பாயில் ஆகும்போது அது உள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சின்னதாக ஒரு வெயிட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ், மினிமம் 30 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு திறந்து பார்க்குறோம். கத்தி விட்டு குத்தி பார்க்கலாம், குக் ஆகிருக்கும். சப்போஸ் ஆகலைன்னா இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை டிமோல்ட் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக அல்வா துண்டு மாதிரி ஜல்லி மாதிரி கிடைக்கும். பார்க்கவே ஓட்டையாக சூப்பராக இருக்குல்லையா? அப்படி ஓட்டையாக வந்துச்சுனாவே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். நான் மெஷர் பண்ணி தான் போட்டேன். இருந்தாலும் கருப்பட்டி லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.